Students, 12th computer science book la 4th chapter algorithmic strategies la இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் binary search. Binary search also called off interval search algorithm. Binary search வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா off interval search algorithm அப்படினு சொல்லலாம். It find the position of a search element within a sorted array. ஸோ ஒரு அரேவை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சர்ச் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பொசிஷனை நம்ம ஃபைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். The binary search algorithm can be done as divide and conquer search algorithm and execute in logarithmic time. ஓகே, இப்போது பைனரி சர்ச் அப்படின்னா என்னென்னா நமக்கு ஒரு அரே கொடுத்துருக்காங்க, ஒரு ஷார்ட்டட் அரே வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த அரேயில் நம்ம எந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பைனரி அப்படின்னு ஏன் இதுக்கு இந்த சர்ச்சுக்கு நேம் வந்தது அப்படின்னாலே நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா டூவாக டிவைட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பார்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி பார்க்குறது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைனரி சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு கொடுக்குற அந்த ஷார்ட்டட் அரேவை நம்ம என்ன பண்ணுறோன்னா டூவாக டிவைட் பண்ணி அதில் அந்த வேல்யூ இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், சர்ச் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பைனரி சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கான ஒரு சூடோ கோட் கொடுத்துருக்காங்க. A pseudocode for binary search. First point, start with the middle element. ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மிடில் எலமெண்ட்லேருந்து தான் வந்து பைனரி சர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இஃப் த சர்ச் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த மிடில் எலமெண்ட் ஆஃப் த அரே. ஸோ ஒரு அரே இருக்குது, அதோட மிடில் எலமெண்ட்லேருந்து தான் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். த மிடில் வேல்யூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அரே டிவைடட் பை 2. ஸோ மிடில் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், மிடில் வேல்யூ கிடைச்சிரும். தென் ரிட்டன் த இண்டெக்ஸ் ஆஃப் த மிடில் எலமெண்ட். ஸோ நமக்கு வந்து மிடில் எலமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூவை என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். இஃப் நாட் தென் கம்பேர் த மிடில் எலமெண்ட் வித் த சர்ச் வேல்யூ. ஸோ நம்ம இப்போ சர்ச் பண்ணுற அந்த வேல்யூ வந்து மிடில் வேல்யூவாக இல்லை, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிடில் வேல்யூவாக இல்லை அப்படிங்கும்போது இஃப் த சர்ச் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் then the number in the middle index. Then select the element to the right side of the middle index and go to the step 1. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது, அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு கொடுக்குது. நம்ம சர்ச் பண்ணுற அந்த வேல்யூ வந்து அந்த மிட் வேல்யூவோட பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா ரைட் சைட் போகலாம். ஸோ நம்மளோட சர்ச்சிங் எப்படி போகும் அப்படின்னா அந்த மிடில் இண்டெக்ஸ்லேருந்து ரைட் சைடு ஒரு ஸ்டெப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா போகும். இஃப் த சர்ச் எலமெண்ட் இஸ் த லெஸ் தென் த நம்பர் இன் த மிடில் இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ மிடில் இண்டெக்ஸை விட லெஸ் தென்னாக இருக்குது, நம்ம சர்ச் பண்ணுற அந்த எலமெண்ட் மிடில் இண்டெக்ஸை விட லெஸ் தென்னாக இருக்குது அப்படிங்கும்போது தென் செலக்ட் த எலமெண்ட் டு த லெஃப்ட் சைட் ஆஃப் த மிடில் இண்டெக்ஸ். ஸோ மிடில் இண்டெக்ஸை விட லெஃப்ட் சைடில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணிக்கும் அண்ட் ஸ்டார்ட் வித் ஸ்டெப் 1. ஸோ அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணி சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். When a match is found, display success message with the index of the element matched. ஓகே, ஸோ எப்போ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுற அந்த வேல்யூவும் அதோட இண்டெக்ஸ் வேல்யூவும் மேட்ச் ஆகுதோ அந்த டைமுக்கு என்ன ஆகும், அதோட மெசேஜ் வந்து ஓகே நம்ம மேட்ச் ஆகிடுச்சு, இந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் இந்த வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு நமக்கு என்ன ஆகும்னா அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். If no match is found for all comparison, then display unsuccessful message. ஸோ நம்ம அந்த அரேயில் வந்துட்டு நம்ம ஒரு வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணுறோம், அந்த வேல்யூ அந்த அரேலே இல்லை. ஸோ எல்லா ப்ராசஸுமே முடிஞ்ச பிறகும் அது எந்த வேல்யூவோட என்ன ஆகலை, மேட்ச் ஆகலை அப்படிங்கும்போது என்ன ஆகும், அன்சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். பைனரி சர்ச் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ், அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பிரின்சிபல்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. லிசன். லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அன் அரே
must be sorted first with binary search. Okay, so நமக்கு கொடுத்துருக்க அந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து பைனரி சர்ச்சில் இது பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆர்டராக என்ன பண்ணிக்கிறோம், அதை அந்த அரேயில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு the following example describe the step by step ஆப்ரேஷன் ஆஃப் பைனரி சர்ச். ஒரு பைனரி சர்ச்சோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்ரேஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். த அரே இஸ் பீயிங் ஷார்ட்டட். So it enable to do the binary search algorithm. Let us assume that the search element is 60 and we need to search the location or index of search element 60 using binary search. Binary search யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 60 அப்படிங்கிற எலமெண்ட் இந்த அரேயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி பைனரி சர்ச்னால் நம்ம என்ன பண்ணணும், மிட் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஷார்ட்டட் அரேயில் வந்து நமக்கு எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 10 20 30 40 50 60 70 80 90 99 வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 10 எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வி ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் மிடில் எலமெண்ட் ஆஃப் த அரே பை யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதான் வந்து இந்த ஃபார்முலா வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம்னா மிட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஹியர் இட் இஸ் 0. ஸோ லோ அப்படிங்கும்போது லோ வேல்யூ என்ன, இதில் இருக்கிற லோ வேல்யூ 0 ப்ளஸ் அதுக்கடுத்து என்ன ஹை வேல்யூ என்ன, இதில் 9. அதுக்கடுத்தது என்ன, லோ வேல்யூவை லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. லோ வேல்யூ 0 - 0 டிவைடட் பை 2. ஸோ அந்த மாதிரி போடும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 9 டிவைடட் பை 2ன்னும் போது 4.5 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் பார்ட்டை வந்து இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ அப்போது இதோட மிட் வேல்யூ என்ன, 4 இஸ் த மிட் வேல்யூ ஆஃப் த அரே. ஸோ இந்த அரேவோட மிட் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 4. அப்போ உங்கள் 4 அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறோங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, மேட்ச் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபைன் பண்ணுற அந்த வேல்யூ இங்கே 4என்ற இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 50. ஸோ 50ங்கிற வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணுற வேல்யூவை என்ன பண்ணுவது, மேட்ச் பண்ணி பார்ப்போம். Now compare the search element with the value shorted at mid value location 4. இப்போ 4ன்ற அந்த லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூ என்ன பண்ணுவது, மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணி பார்ப்போம். The value shorted at location or index 4 is 50 which is not matched with the search element as the search value 60 is greater than 50. ஸோ அப்போது 60ன்ற வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணுறோம். நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ 50. அப்போது நம்ம சர்ச் பண்ணுற வேல்யூ 50ன்ற வேல்யூவோட என்னவாக இருக்குது அப்படின்னா கிரேட்டர் தானாக இருக்குது. ஸோ கிரேட்டர் தானாக இருந்தால் என்ன பண்ணணும், ரைட் சைடில் மூவ் பண்ணணும். ரைட் சைடில் மூவ் பண்ணும்போது 4க்கு அடுத்து என்ன இருக்குது, 5. ஸோ அப்போது மிட் வேல்யூவோட ஒன்று என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறோம். நவ் வி சேஞ்ச் அவர் லோ to mid plus 1 and find the new mid value again using the formula. ஸோ திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணி அதுக்கான மிட் வேல்யூ வந்து ஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இப்போ மிட் வேல்யூ 4 இருக்குது, மிட் ப்ளஸ் 1 அப்படிங்கும்போது என்ன ஆகும், 5ன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 5ன்றது தான் என்ன அப்படின்னா லோ வேல்யூ, 99 அப்படிங்கிறது தான் என்னென்னா ஹை வேல்யூ. ஸோ 5 + 9 அப்படின்னா 14 நமக்கு வரும். டிவைடட் பை 2 அப்படிங்கும்போது என்ன ஆகும், 7 வரும். ஸோ அதுக்கு அடுத்தது இண்டெக்ஸை நம்ம எங்கே போகிறோம்னா 7க்கு போகிறோம். அவர் நியூ மிட் இஸ் 7. நவ் வி கம்பேர் த வேல்யூ ஸ்டோர்ட் அட் லொக்கேஷன் 7. ஸோ 7 அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் என்ன, அந்த லொக்கேஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட கொண்டு போய் என்ன ஆகும், நம்மளோட டார்கெட் வேல்யூவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவது, செக் பண்ணும். வித் அவர் டார்கெட் வேல்யூ 60. ஓகே, நம்மளோட டார்கெட் வேல்யூ என்ன 60 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவது, கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது என்ன, 7 அப்படிங்கிற இண்டெக்ஸ். இந்த லொக்கேஷனில் என்ன வேல்யூ இருக்குது, 80 இருக்குது. ஸோ 80ன்றது நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய வேல்யூ என்ன, 60. அதை விட எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது கிரேட்டர் தானே இருக்கும்போது நம்ம எங்கே போய் சர்ச் பண்ணணும், இதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம போய் சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். த வேல்யூ ஸ்டோர்ட் அட் லொக்கேஷன் ஆர் இண்டெக்ஸ் 7 இஸ் நாட் மேட்ச் search element, rather it is the more than what we are looking for. So the search element must be in the
லோயர் பார்ட் ஃப்ரம் த கரண்ட் மிட் வேல்யூ லொக்கேஷன். கரண்ட் மிட் வேல்யூ லொக்கேஷன்ஸ் என்ன இருக்கோ அதில் என்ன ஆகும், ஒன்று வந்து லெஸ் பண்ணிக்கும் இல்லையா. ஸோ அப்போது 7லேருந்து என்ன போகுது, என்ன ஆகும் அப்படின்னா 6 அப்படிங்கிற இந்த பிளேஸ்க்கு வந்து நமக்கு வந்துடும். டு சர்ச் எலமெண்ட் ஸ்டில் நாட் ஃபவுண்டு. நம்ம இப்பயும் நம்ம சர்ச் பண்ணுற அந்த எலமெண்ட் அதில் இருக்கானா இல்லை. ஹென்ஸ் வி கால்குலேட் த மிட் அகெயின் பை யூஸிங் த ஃபார்முலா. திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான மிட் வேல்யூவை ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ 7லேருந்து ஒன்று லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 6 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். 6ன்னு கிடைக்கும் போது அதோட லோ வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். அதோட ஹை வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 6ஆக இருக்கும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணி அதுக்கான ஆவரேஜ் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அதுக்கான வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்குதுன்னா 5ன்னு கிடைக்குது. ஸோ இந்த 5 அப்படிங்கிற லொக்கேஷனில் என்ன வேல்யூ இருக்குன்னா 60 இருக்குது. நவ் வி கம்பேர் த வேல்யூ ஸ்டோர்ட் அட் லொக்கேஷன் 5 வித் அவர் சர்ச் எலமெண்ட் வி ஃபவுண்ட் தட் இட் இஸ் மேட்ச். ஓகே, ஸோ இப்போ உங்க வந்து இந்த எலமெண்ட் வந்து நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா மேட்சாக இருக்குது. நெக்ஸ்ட்டு திரும்ப சேம் அதே அரேவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரேயில் வந்துட்டு நமக்கு என்னவாக இருக்குன்னா we can conclude that the search element 60 is found at locations or index 5. ஸோ நம்ம இண்டெக்ஸ் 5 அப்படிங்கிற லொக்கேஷன் எப்போ வந்து நமக்கு பிட் வேல்யூவாக கிடைக்குதோ அப்போ தான் நமக்கு அந்த இது என்ன ஆகும் அப்படின்னா முடியும், இந்த சர்ச்சிங் வந்து முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி டேக் த சர்ச் எலமெண்ட் as 95 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் திஸ் வேல்யூ திஸ் பைனரி சர்ச் அல்காரிதம் ரிட்டன் அன்சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ். ஓகேவா. ஸோ இதில் 95 அப்படிங்கிற வேல்யூவே இந்த அரேயில் வந்து நமக்கு இல்லை. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா அது அப்படி என்ன ஆகும், டூ பார்ட்டாக என்ன ஆகும், அப்படி மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதில் அந்த வேல்யூ இருக்கான்னு மேட்ச் பண்ணும்போது ஸோ அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அந்த அரேவில் எல்லா எலமெண்ட்ஸுமே அது மேட்ச் பண்ணி பார்க்குற வரைக்குமே என்ன ஆகாது, இந்த 95ன்ற வேல்யூ இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா அன்சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ பைனரி சர்ச்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு கொடுத்துருக்க அந்த அரே பார்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். அப்படி டிவைட் பண்ணிவிட்டு அந்த மிட் வேல்யூவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு தரமும் நம்ம எந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோமோ அதோடு அது வந்து மேட்ச் பண்ணிக்குது. ஸோ அப்போ மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க அந்த மிட் வேல்யூ நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய அந்த வேல்யூ விட சின்னதாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லெஸ் தெனாக இருக்குது அப்படிங்கும்போது ஸோ ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அந்த மிட் வேல்யூவோட ஆட் பண்ணி ரைட் சைடில் மூவ் பண்ணுறோம். கிரேட்டர் தெனாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம், ஒன்று லெஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ மூவ் பண்ணி அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வர மிட் வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணுற வேல்யூவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ லாஸ்ட்டாக அந்த அரேயில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே நம்ம அந்த மாதிரி மிட் வேல்யூவாக கொண்டு வந்து சர்ச் பண்ண பிறகும் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது அன்சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். ஓகே, பைனரி சர்ச் வந்து இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஷார்ட்டிங் டெக்னிக்ஸ். ஷார்ட்டிங் டெக்னிக்ஸில் நமக்கு ஒரு 3 டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா பபுள் ஷார்ட் அல்காரிதம். ஓகே, பபுள் ஷார்ட்டிங் அப்படின்னாலே என்னென்னு சொல்கிறோம், ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா. ஸோ அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பபுள் ஷார்ட் இஸ் எ சிம்பிள் ஷார்ட்டிங் அல்காரிதம். த அல்காரிதம் ஸ்டார்ட் அட் த பிகினிங் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் வேல்யூ stored in an array. It compares each pairs of adjacent element and swap them if they are in the unsorted order. This comparison and paused to be continued until no swap are needed, which indicates that the list of values stored in an array is sorted. The algorithm is a comparison sort is named for the way similar elements bubble to the top of the list. Although the algorithm is simple, it is too slow and less efficient when compared to insertion sort and other sorting methods. ஓகேவா. ஸோ பபுள் ஷார்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு அரே நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ் அதை எடுத்து மேட்ச் பண்ணிவிட்டு அதில் எது வந்துட்டு ஸ்மால் நம்பராக இருக்கும் அது வந்து என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்துடும். இந்த சைடில் இருக்கிற பிக்கர் நம்பர் என்ன ஆகும்னா
செகண்ட் எலமெண்ட்டுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி 2 பேராக நம்ம எடுத்து அதை கம்பேர் பண்ணி எது அதோட இதை வந்து ஒரு ஆர்டரில் லெஸ் தென்லேருந்து அப்படியே கிரேட்டர் தெனுக்கு போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பபிள் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அஸ்யூம் லிஸ்ட் இஸ் an array of n elements. The swap functions swap the value of the given array elements. ஸோ ஒரு அரே எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்வாப் பண்ணுறோம். ஃபஸ்ட் எலமெண்ட்டை செகண்டுக்கு, செகண்ட் எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட்டுக்கு, இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கான ஷூடோ கோட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட், எக்ஸாம்பிள் int x equal to 0. Compare the current element with the next element of the array. If the current element is greater than the next element of the array, swap them. ஸோ வந்து நம்ம கரண்ட் எலமெண்ட் வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டை விட கிரேட்டர் தென்னாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்வாப் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து என்ன ஆகும், கிரேட்டர் தென்னாக இருக்கிற அந்த எலமெண்ட் வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போயிடும், லெஸ் தெனாக இருக்கிறது அதோட பிளேஸில் அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஸ்வாப் ஆகிடும். இஃப் த கரண்ட் எலமெண்ட் இஸ் லெஸ் தென் த நெக்ஸ்ட் ஆர் ரைட் சைட் ஆஃப் த எலமெண்ட், மூவ் டு த நெக்ஸ்ட் எலமெண்ட். Go to step 1 and repeat until end of the index is reached. ஓகே, ஸோ கடைசியாக நம்ம அந்த இண்டெக்ஸை ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். Let us consider an array with the value 15, 11, 16, 12, 14, 13. Below we have a pictorial representations of how bubble sort with short the given array. ஸோ இப்போ வந்து ஒரு அரே கொடுத்துருக்காங்க 15, 11, 16, 12, 14, 13 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த அரே வந்துட்டு எப்படி ஆர்டரில் அடுக்கிறோம் அப்படிங்கிறது, அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த பபுள் ஷார்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா ஈஸியாக நமக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் நமக்கு என்ன 15, செகண்ட் எலமெண்ட் என்ன 11. ஸோ 15 தான் என்னவா இருக்குது அப்படின்னா கிரேட்டர் தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணும்போது 50ங்கிறது செகண்ட் எலமெண்ட்டுக்கும் 11ங்கிறது என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கும் நமக்கு வந்துட்டு ஸ்வாப் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று 11 இருக்கும், அதுக்கடுத்து என்ன வரும் 15 இருக்கும். 15, 16 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னவா இருக்குது 15 லெஸ் தானாக இருக்குது, 16 வந்து கிரேட்டர் தானாக இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன ஆகாது, ஸ்வாப் ஆகாது, அப்படியே விட்டோம். நெக்ஸ்ட் எலமெண்ட்டு பார்க்கும்போது 16, 12. ஓகேவா, ஸோ 16, 12 அப்படின்னு பார்க்கும்போது 16 விட 12ங்கிறது என்னவா இருக்குது லெஸ் தானாக இருக்குது. ஸோ அப்போ லெஸ் தென் நம்பர்ஸ் தான் என்ன ஆகும் இங்கே ஸ்வாப் ஆகும். அப்போ 16ன்றது என்ன ஆகும் நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போயிடும். அதுக்கடுத்து பார்க்கும்போது 16ம் 14யும் என்ன பண்ணும் கம்பேர் பண்ணும். அப்போது இதில் எது கிரேட்டர் தென் 16 தான் கிரேட்டர் தென். அப்போ 14 என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்துடும், 16 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த 16, 13 அப்படிங்கிறத வந்துட்டு கம்பேர் பண்ணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது 16 கிரேட்டர் தென் 13 அப்படிங்கும்போது என்ன ஆகும், 13 வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கும் 16ன்றது வந்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கும் அப்படி ஸ்வாப் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதில் என்ன ஆகும்னா இதோட எண்டில் 11, 15, 12, 14, 13, 16 இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து திரும்ப அந்த பபுள் ஷார்ட்டை திரும்ப ஸ்டெப் 2ல் அப்படியே நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் பார்க்கும்போது இது கிரேட்டர் தானான்னு பார்க்கும், ஓகே கரெக்டாக இருக்குது. இது ரெண்டும் கிரேட்டர் தானான்னு பார்க்கும்போது 12 வந்து லெஸ் தென். ஸோ அப்போ 12 இங்கே வந்துடும். அதுக்கடுத்து என்ன ஆகும் 15 இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அது ரெண்டையும் பார்க்கும்போது என்ன ஆகும் 14 லெஸ் தானாக இருக்கும். இப்போ 14 இங்கே வந்துடும். அதுக்கடுத்தது என்ன ஆகும் 15 இங்கே இருக்கும். 15, 13 போது 13 வந்துட்டு இங்கே வந்துடும். இங்கே 15 இருக்கும். 15, 16 ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது எல்லா நம்பரும் கரெக்டாக இருக்கும். 13 மட்டும் என்ன ஆகும் மிஸ் ஆகும். ஸோ அப்போ 13 எங்கே வரணுமோ அந்த ஆர்டரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தி above pictorial example for iteration 1 ஒரு ஃபஸ்ட் இட்ரேஷனுக்கு தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வரும். Similarly remaining iteration can be done. The final iteration will give the shorted array.
at the end of all the iterations we will get the sorted value in an array as given below. ஸோ ஃபஸ்ட் இட்ரேஷனில் அப்படி இருக்கும், அப்புறம் செகண்ட் இட்ரேஷன், தேர்ட் இட்ரேஷன், எத்தனை ஸ்டெப்ஸ் வருதோ அத்தனை ஸ்டெப் முடிஞ்ச பிறகு ஃபைனலாக நமக்கு எப்படி கிடைக்கும்னா 11, 12, 13, 14, 15, 16 இந்த மாதிரி வந்து நமக்கு வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பபுள் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறோம். பபுள் ஷார்ட் அப்படிங்கிறது கிவன் அரேயில் நம்ம என்ன பண்ணுறோம்னா டூ வேல்யூஸாக எடுத்து கம்பேர் பண்ணி அது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த எலமெண்ட் கிரேட்டர் தானாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஸ்வாப் பண்ணிகிட்டே வரும். அப்படி ஸ்வாப் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு ஸ்மாலர் வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு முன்னாடி வந்துடும், கிரேட்டர் தென் வேல்யூ அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்கும்போது என்ன ஆகும், நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் அந்த அரே வந்து அரேஞ்ச் பண்ணி கிடைக்கும் நமக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் இதோட ஓவர். திரும்ப நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம செலெக்ஷன் ஷார்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ஷன் ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 டைப்ஸ் ஆஃப் ஷார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.